ஹாய் உறவுகளே. அடுத்து வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பிரஷ், அக்ரிலிக் பெயிண்ட் வாங்கிக்கோங்க. ஆல்சோ அடிக்கிறதுக்கு பிரஷ். பார்க்கலாண்டி, இது வரைக்கும் மூஞ்சில தான் பிரஷ் வச்சு பார்த்துருக்கிறேன். பரவாயில்லையா, பாப்பாவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் தானே இருக்கு. இதுவும் விஷயம் கூட இதுதான். ஆமா, நீங்க வீடியோ பார்த்து யாராவது டெக்கரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணுங்க. அப்போ தீம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் தான் பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ பிளாக் சார்ட்டை வச்சு அந்த லெட்டர்ஸ் தனித்தனியாக செப்பரேட்டாக தெரியும். அதுக்காக பாருங்க, பண்ண டெக்கரேஷன் எல்லாம் ஃபாயில் ஃப்ரிஞ்ச் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்குது. ஆராத்யா 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 தியாமா. ஏன் சமத்தே, ஏன் எல்லாத்துக்குமே அழுதுகிட்டே இருக்கிறேன்? என்னாச்சு? சமத்தாரு. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நாளைக்கு நம்ம பாப்பாக்கு வந்து நேம் வைக்க போறோம். ஸோ நேமிங் செரமனிக்கு வீட்லயே நம்ம டெக்கரேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் நேற்றுக்கே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன். இவங்க தான் வந்து கூகுள் பார்த்துட்டு ஒரு பிக்கு வந்து இது பண்ணுறாங்க, இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி நம்ம நேம் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம வீட்லேயே சிம்பிளாக வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஆமாம், ஏன்னா பெருசாலாம் நாங்கள் வந்து பண்ணல. ஸோ வீட்லேயே வந்து சின்னதாக டெக்கரேட் பண்ணி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் சேர்ந்து நேம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு லெட்டராக ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கான்செப்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான டெக்கரேஷன் விலாகும் நாளைக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற விலாகு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமாம், இது வந்து ஒரு சின்ன விலாக எடுத்துட்டு நாளைக்கு நேமிங் செரமனி வீடியோ இதோட அட்டாச் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெக்கரேஷனுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கிக்கோன்னு ஒரு சின்ன கிளிப் வந்து பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி வந்து பெருசாலாம் நாங்கள் எதுவுமே வாங்கல. சிம்பிளாக வந்து பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நேமிங் செரமனி அந்த லெட்டர்ஸ் வந்து ஜிகினா லெட்டர்ஸ்லேயே கிடைச்சது எங்களுக்கு. ஸோ அதை வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து இதை நான் வாங்கவே சொல்ல, என் ஹஸ்பண்டே போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு பூஜை இதை வாங்கினீங்க? அதான் கேர்ள் பேபியில் தங்கம், இட்ஸ் எ கேர்ள், அதுக்காகவே அது அந்த லெட்டர்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து வேற ஒரு பிக்சர் வந்து கூகுள்லேருந்து எடுத்து வச்சேன். அந்த டெக்கரேஷன் பிளான் பண்ணா இது வேற டெக்கரேஷனா வரும்னு நினைக்கிறேன். சோ ஃபைனல் கிளிப் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆமா, அந்த டெக்கரேஷன் இமேஜ் வந்து இதோட ஒரு இது அட்டாச் பண்ணி காட்டலாம். அதுக்கும் நாங்க பண்ணதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு கம்பேர் பண்ணி பாருங்க. அப்புறம் நாங்க இந்த லெட்டர்ஸ்லாம் ஒட்டுறதுக்காக க்ளூ வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த டபுள் சைடு டேப் தான் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தது. ஆனால் அது வந்து செவுரு, இது வாடகை வீடுங்கிறதுனால செவுத்துல டேமேஜ் ஆகும்னு இந்த க்ளூ கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, இது சூப்பர். அப்புறம் வந்து அக்ரிலிக் பெயிண்ட். ஆக்சுவலி நாங்கள் வந்து சில நேம், என்னோட நேமும் என் ஹஸ்பண்டோட நேமும் வந்து சார்ட்ல வந்து நான் எழுதலான்னு சொல்லி பிளான் பண்ணினேன். அதனால அக்ரிலிக் பெயிண்ட் வந்து அதுக்காக வாங்கிட்டு பார்க்கலாம் எப்படி எழுதுறேன்னு. ஓகே. அப்புறம் வந்து இந்த ஃபாயில் ஃப்ரிங் அது வந்து வாங்கிட்டு சொல்லி, இது வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து அப்படியே டெக்கரேஷன் மாதிரி மொத்தம் 2 இது வாங்கியிருக்கிறோம். ஒன்று வந்து 6க்கு 6, இன்னொன்று 6க்கு 6. ஸோ மொத்தம் வந்து 12 அடிக்கு 6 வரும். ஸோ இதை வந்து பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பிரஷ், அக்ரிலிக் பெயிண்ட் வாங்கிருக்கோம்ல, ஸோ அடிக்கிறதுக்கு பிரஷ். பார்க்கலாண்டி, இது வரைக்கும் மூஞ்சில தான் பிரஷ் வச்சு பார்த்துருக்கிறேன். இப்போ டெக்கரேஷனுக்கு பிரஷ் யூஸ் பண்ணுறியா எப்படின்னு பார்க்கலாம். டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம் தெரியும் சொல்லலாம். எவ்வளோ அழகா கண்மை போடுறா, மேக்கப் போடுறா. ஓஹோ. அப்புறம் வந்து மார்க்கர், பிளாக் மார்க்கர் வாங்கியிருக்கோம். இதுவும் நான் வாங்க சொல்லவே இல்லை, ஹஸ்பண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ அங்கங்க அழகா ஒட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாவே பட்டர்ஃப்ளைஸ், நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. சரி, இதை டெக்கரேட் பண்ணி பார்க்கலான்னு வாங்கியிருந்தது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆமா, அப்புறம் வந்து பலூன் டெக்கரேஷன் அப்படிங்கறனால மெயினா வந்து நமக்கு வந்து பலூன். ஆக்சுவலி நம்ம அந்த லைட் கலர் டிரான்ஸ்பரண்ட்ல கோல்டு அண்ட் ஒயிட் வந்து பலூன்ஸ் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் எங்களுக்கு அது கிடைக்கல. பார்க்கலாம், இந்த கலர் பலூன் இந்த பேக்ரவுண்டுக்கு, எங்க வீட்டு செவுருக்கு இது எப்படி தான் செட் ஆகுதுன்னு பார்க்கலாம். என்ன சொல்லலாம், வாங்கிட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி அதை நல்லா பண்ணலாம்னு சொல்லி மட்டும் பார்க்கலாம். ஸோ பலூன் வந்து வாங்கிட்டாங்க. இதை வந்து ஊதுறதெல்லாம் அந்த பிபி இவ்வளோ பலூனை ஊதுனா வாய் கிழிஞ்சிருன்னு சொல்லலாம். ஆமா, இவ்வளோ பலூன்லாம் வந்து கண்டிப்பா நம்மளால ஊத முடியாது. அதனால பலூன் ஊதுறதுக்கான அந்த பம்பும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஈஸியாக வந்து பம்ப் பண்ணிடலாம். அடுத்து வந்து பாப்பர் வாங்கியிருக்காங்க. இப்படி ஒரு பார்ட்டினா பாப்பர்ஸ் இல்லாமல் எப்படி? ஸோ பாப்பர் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ பாப்பர் வாங்கியிருக்கோம். இந்த பாப்பரில் வந்து ஒரு
ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இருக்குன்னு சொன்னீங்களா? எல்லா பேப்பர்லயுமே வந்து ஜிகினா பேப்பர்ஸ் கொட்டும். இது வந்து பாலா கொட்டுனாங்க. இது நான் வெடிச்சதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வெடிக்க போறேன், பார்க்கலாம். ஆமா, நம்ம பாப்பாக்கா வெடிக்க போறோம். சோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதையும். கண்டிப்பா. அப்புறம் வந்து லெட்டர்ஸ் வந்து நான் எழுதி சார்ட்ல எழுதிட்டு அதை வந்து தெர்மாகோல்ல வந்து பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ அந்த தெர்மாகோல் வாங்கி வெளியே வச்சிருக்கோம். அதை கட் பண்றதுக்காக தானே நார்மல் கத்திலாம் அவங்க கட் பண்ண மாட்டாங்களாமா? கட் பண்ண வராதுங்க. ஸோ கண்டிப்பா இதுல தான் பண்ண முடியும். ஸோ அதனால நைஃப் வந்து வாங்கிருந்தேன், அந்த நைஃப். அப்புறம் வந்து நேம்ஸ் எழுதுறதுக்கு சார்ட், ஒன்னு ஒயிட் ஒன்னு பிளாக் ஃபார் நம்ம குட்டி பாப்பாக்கு, ஒயிட் ஃபார் எங்களோட நேம் எழுதுறதுக்கு. அவ்வளவுதான். முக்கியமான திங்ஸ் அங்க விட்டுட்டீங்க தங்கம். அதுதான் முக்கியமா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து வாங்கிருக்கோம். இது எதுக்கு வாங்கணும் அப்படிங்கறத வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. பரவாயில்லையா, பாப்பாவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் தானே இருக்கு. இதுவும் இனிஷியல் கூட இதுதான். ஆமா. சோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் வச்சு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது நீங்க வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து டெக்கரேஷன் திங்ஸ். இதை வச்சு நம்ம எப்படி சிம்பிளாக நீட்டாக ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ணுறோங்கிறத நீட்டாக வருமானு தெரியல. நம்ம பண்ணால் நீட்டாக தான் வரும். சரியா, கண்டிப்பாக நீட்டாக தான் இருக்கும். நீங்களே பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. எப்படி சொல்லலாம், அந்த ஃபோட்டோ தீமில் இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆமாம், ஃபாயில் ஃப்ரிஞ்ச் வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம பலூன் டெக்கரேஷன், பலூன் கொண்டு வந்து இங்கே அங்கங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்க உறவுகளே, நம்ம வந்து பலூன்ஸ் எல்லாம் வந்து ப்ளோ பண்ணிட்டோம். ஆமாம், பலூன் கொண்டு போய் அங்கே டெக்கரேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நாங்கள் 2 பலூன் தான் பிளான் பண்ணியிருந்தோம். 2 கலர் தான் அதுக்கு வாங்கினது. இந்த சில்வர் கலர் ஒன்று, கோல்டு கலர் ஒன்று, 2 காம்போ தான் பிளான் பண்ணது. பலூன் மட்டும் தான் வச்சு டெக்கரேட் பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் திடீர் பிளானு 3 பலூனாக மாற்றிக்கலான்னு. ஸோ 2 சில்வர் 1 கோல்டு, 2 கோல்டு 1 சில்வர், அப்படி காம்போவாக மாற்றி பலூன்லாம் வந்து பம்ப் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ 2ஆம் கட்டமாக நம்ம வந்து அந்த பலூன் டெக்கரேஷன்லாம் முடிச்சிட்டோம். ஆமாம், முடிச்சாச்சு ஓரளவு. ஸோ அதோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. இது அப்படியே பேக் கேமரா மாற்றி ஃபைன் ஒண்ணா ரெடி பண்றோம். சோ வெயிட் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க எப்படி பண்றோம். ஆல்ரெடி மணி இப்பவே 8 அடி 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. சோ இன்னும் டைம் எடுக்கும். நீங்க வீடியோ பார்த்து யாராவது டெக்கரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் பண்ணுங்க. அப்போ இந்த டெக்கரேஷன் பண்ணுறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், பண்ணிட்டு இருக்காங்க. பட் காசு இருக்கவங்க கொடுத்து பண்ணிக்கலாம். இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வீட்லேயே பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஓனாக பண்ணுறதே ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வருது. நம்ம கலந்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு பண்ணுறது வந்து எப்பயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்கும். மற்றவங்க பண்ணுறது வந்துட்டு இப்படி போயிட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்மளை இன்வால்வ் பண்ணி பண்ணும்போது அது இன்னும் ஹாப்பினஸாக இருக்கும். அந்த ஒரு மனதளவில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் செலிபிரிட்டி பெருசாகிட்டு பார்த்தே நமக்கு நம்ம பர்த்டேக்கு அதுவே அதுக்கு யாராவது அது மாதிரி பண்ணும். ஆமா, பண்ணுமா பண்ணும் நினைக்கிறேன். சரி வா, நம்ம அடுத்தது என்ன பிளானோ அதை ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லலாம். என்னடி இன்னும் டெக்கரேஷன் ஒர்க்கு எதுவும் முடியலையா? முடியல புஜோ, இன்னும் அந்த நேம்ஸ் மட்டும் எழுத வேண்டியது இருக்கு. ஸோ இதை மட்டும் எழுதி கலர் பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட்டட். அதுவும் இல்லாமல் அது நாளைக்கு காலையில் தான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஒட்டினதெல்லாம் சும்மா டப்பு டப்புன்னு உழுகுதுல, அதனால. ஆமாம், இப்போ ஆல்ரெடி இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக உட்காந்து எல்லாத்தையும் எங்க ஒட்டி வச்சா எல்லாமே டப்பன்னு உழுது. கம்மு கொஞ்சம் டைம் தான் இருக்க மாட்டிருக்கு. பலூன் எல்லாம் அப்படி காற்று இறங்குது. ஆமாம், அதனால நம்ம வந்து நாளைக்கு காலையில் எல்லாத்தையும் பம்ப் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து உறவுகளே, உங்களுக்கு நாங்கள் வந்து காலையில் அவுட்புட்டை வந்து காமிக்கிறோம். இப்போ இன்னுமே வந்து ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் இப்போ தான் வந்து நேம் எழுதியிருக்கேன். ஸோ இதனோட ஃபுல் வியூ நாளைக்கு காலையில் நீங்கள் வீடியோவில் பாருங்கள். கண்டிப்பாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் சார்ட்டில் வந்து அந்த ஒவ்வொரு லெட்டர்ஸு கோல்டன் லெட்டர்ஸை வந்து சில அழகாக கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம தீம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் தான் பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ பிளாக் சார்ட்டை வச்சுன்னா அந்த லெட்டர்ஸ் தனித்தனியாக செப்பரேட்டாக தெரியும். அதுக்காக இப்போவே பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10:45 11 தொடப்போகுது. ஸோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நீ எவ்வளோ நேரம் பண்ணுன்னு தெரில. காலையில் வேறு நேரமாக எந்திக்கணும். ஆமாம், ஸோ நம்மளோட டைமிங் வந்து 9:30 to 10:30ங்கிறனால 6 o'clockலாம் நம்ம எந்திரிச்சு கிளம்ப வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக. அதுக்கு இடையில தான் இந்த டெக்கரேஷன் இன்கம்ப்ளீட்டடான ஒர்க்ஸும் பண்ண வேண்டியதாக இருக்குது. The next day. ஹாய் உறவுகளே, இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆயிடுச்சு. நேற்று நைட்டு நாங்கள் தூங்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆயிடுச்சு. சார்ட் ஒர்க்லாம் முடிச்சு தூங்க லேட் ஆயிடுச்சு. ஆமாம், இப்போ காலையில் எழுந்திரிச்சு சரி நேற்று நைட்டு பண்ணி வச்ச டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம். எங்களுக்கே பெரிய அதிர்ச்சியாக இருக்குதுங்க. பாருங்க பண்ண டெக்கரேஷன் எல்லாம் ஒர்க்கு ஃபாயில் ஃப்ரிட்ஜெல்லாம் கீழே விழுந்துச்சு.
பேக்ரவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்குது. ஸோ சேட். இதுக்கு தாண்டி பலூன் டெக்கரேஷன்லாம் வந்து பார்த்தோன்னா காலையில் தான் ஆன் ஸ்பாட் ஒரு 1 hour 2 hours முன்னாடி வந்து பண்ணிட்டு போகிறாங்களாட்டுருக்கு. எங்களுக்கு அது தெரில. எங்களுக்கு அது தெரில. ஸோ வீட்லேயே ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால ட்ரை பண்ணோம். பட் எல்லாம் போட்டுன்னு கீழே விழுந்துருச்சு. ஸோ திருப்பியும் இப்போ 9:30 நம்ம ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளார மறுபடியும் வந்து இதெல்லாம் பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணிட்டு நாங்களும் வேறு ரெடி ஆகுறோம். ஸோ நீங்களும் வீடியோ பாருங்கள், என் கூட சேர்ந்து ரெடி ஆகலாம் வாங்க. நான்லாம் 20 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுவேன். நீ 1 மணி நேரம் பண்ணுவீங்க. மணி சும்மாவே 1 மணி நேரம் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த மாதிரி டைமில் எவ்வளோ நேரம் எடுக்க போகிறேன்னு தெரில. ஸோ 9:30 ஷார்ப்பாக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. டெக்கரேஷனும் முடிச்சுட்டு நானும் கிளம்பிட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆராத்யா அங்க பாருங்க. ஆராத்யா சரி அங்க பாருங்க. மாமா பாரு. ஆராத்யா 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 ஆராத்யா. சரி சமந்தி. சரிம்மா. ஆராத்யா ஆராத்யா ஆராத்யா. ஆராத்யா தியாமா ஏன் சமத்தே? ஏன் எல்லாத்துக்குமே அழுதுகிட்டே இருக்கிறேன்? என்னாச்சு? சமத்தாரு ஆராத்யா ஆராத்யா ஆராத்யா.